வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். மலர்களில் மலர் மருந்துகள் 6வது மருந்து பார்க்க போறோம். 6 செர்ரி பிளம், CHERRYPLUM, செர்ரி பிளம். அதுக்கான கொடுக்கப்பட்ட அதுக்கு வரைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திடீர் கோபம், உணர்ச்சி வசப்படுதல், சகிப்புத்தன்மை இன்மை. இதுதான் செர்ரி பிளத்துக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம். இந்த செர்ரி பிளம் நபரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோபம் வந்தால் அதை கட்டுப்படுத்த முடியாதவராக இருப்பார். அடிக்கடி உணர்ச்சி வசப்படும் நபராகவும் இருப்பார். எதையும் பொறுத்துக் கொள்ளும் தன்மை இல்லாதவரும் இருப்பார். இவங்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா, ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம். இவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறது, யார் வாயிலிருந்து வார்த்தைகள் தாங்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற வார்த்தை யார் வாயிலிருந்து வருகின்றதோ அவர்கள் செர்ரி பிளம் நபர்கள். இவங்க கிட்ட உள்ள சிம்டம், முக்கியமான சிம்டம் பாத்தீங்கன்னா, பொதுவா எப்ப சொல்லுவாங்க, பல்வலி தாங்க முடியலம்பாங்க, வயிற்று வலி தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. கதவுல எங்கேயாவது விரல் மாட்டிக்கிட்டா என்ன சொல்லுவோம், ஐயோ தாங்க முடியலையேன்னு சொல்லுவோம். இவை எல்லாம் இல்லாமல் அடிக்கடி கோபப்படக்கூடியவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுங்க. மூல சூடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐயோ அவங்ககிட்ட பேசாதப்பா, மூல சூடுப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி கோபம் வருவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, இது குழந்தைகள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கும். குழந்தைகள் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கோபம் வந்துட்டா கையில என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி அடிச்சிருவாங்க. என்ன கையில அத்தனை தூக்கி வெளியே தூக்கி விசிறி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வந்துவிடும். செர்ரி பிளம் நபரை பொறுத்த வரையிலே அவங்க வார்த்தை இதுதான், அந்த தாங்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லைங்கிற வார்த்தையை வந்துட்டாலே அவங்க செர்ரி பிளம் நபர் தான். இதை கொடுப்பதால் அவர்களுக்கு என்ன ஆகும், அந்த கோபங்கள் குறையும், அந்த திடீர் கோபம் குறையும், உணர்ச்சி வசப்படுதல் குறையும். சிலர் பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், எங்க அலுவலகத்துல ஒரு நபர் இருப்பாரு. சாப்பிட்ட பிறகு கை கழுவுறதுக்கு ஒரு பேப்பரோட வருவாரு. அந்த பேப்பரை வச்சுதான் வாஷ் பேஷன் டேப்பை திறந்து கையெல்லாம் நல்லா கழுவிட்டு இன்னொரு பேப்பரை வெடிச்சு அந்த வாஷ் பேஷனை மூடுவார். இது தினம் அதை தான் பண்ணுவாரு. அவர் யாருன்னு பார்த்தா செர்ரி பிளம் நபர் தான். ஏன்னா அவருக்கு அந்த சகிப்புத்தன்மை இன்மை. ஏன்னா அவரு கேட்டா சொல்ல, என்னங்க சார் பண்றீங்கன்னா, இல்லைங்க நீங்க வேற, கண்டவன் தொட்டிருப்பாங்க, ஐயோயோ பார்த்தாலே சகிக்கல அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு நபர்கள் எல்லாம் நாங்க சந்திச்சிருக்கோம். அதுக்கு பிறகு அவருக்கு அவரு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கனால அவருக்கு எங்க அலுவலகத்துல எப்படி கேட்டீங்கன்னா, டீ வாங்க போனாங்கன்னா மொத்தமாவே டீ வாங்கிட்டு வந்து எல்லாரும் கலந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த பசங்களை எல்லாம் சரி பண்ணி வச்சதுனால அவர் கொடுக்குற டீல இந்த 2 மருந்து போட்டு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போவார், டேப்பை திறப்பாரு, கொள்ளுவார். என்ன சார் இப்ப ஆட உலகமே அப்படிதான் இருக்குங்க, அது எதுங்க பேப்பர் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் மாற்றங்கள் நான் ரொம்ப அடிக்கடி பார்த்து சந்தித்த விஷயங்கள். இந்த செர்ரி பிளம் நபர்கள் கேட்டீங்கன்னா, கோபம், அதனால பொறுமையின்மை, வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடியவர்கள் தான் செர்ரி பிளம் நபர்கள். இந்த செர்ரி பிளத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவாவது வெளியூர் பயணம் செல்லும் போது, அதாவது கோடை காலத்தில் பயணம் பெய்யும் போது சில நேரங்களில் தண்ணியே கிடைக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரே ஒரு டோஸ் நீங்க அந்த செர்ரி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த தண்ணி நீர் வேட்கை குறையும். அடுத்து எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த செர்ரி பழம் சில நேரங்கள்ல காபி டீயை நிறுத்தக்கூடிய மன வலிமையை கூட தந்திருக்கின்றது. அடிக்கடி காபி குடிக்கிறேங்கிறாரு, ரைட், ஓகே, கொஞ்சம் நாங்க அந்த செர்ரி பழத்தை கொஞ்சம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப அவர் தேவைப்பட்டா குடிப்பார், இல்லைன்னா வேணான்றுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அவர் மாறுறத நாங்கள் பார்த்தோம். இதோட ஒப்பீடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வால்நட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால் நிறுத்த இயலாது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் வால்நட். என்னால முடியாதுங்க, அது என்னால நிறுத்த முடியாது. நம்ம நாயகன் சினிமால கமல் சொல்ற மாதிரிதான், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் கமல். அந்த மாதிரிதான் வால்நட்டும் அப்படிதான். ஆனா வால்நட்ல இன்னொரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, காஃபி டீ சாப்பிடுறோம் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்றவங்களை அவங்கள அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை செர்ரி பிளம் கொடுக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். இன்றைக்கு 3ஆம் நாள்